கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவானின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் விரயஸ்தானத்தில் மிக வலுவாக 5 கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கின்றன. இந்த 5 கிரகநிலைகளும் விரயத்தில் இணைந்திருந்தாலும் சப்தம பார்வையை யோகஸ்தானத்தின் மீது பதிக்கின்றன. ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக புதன் சுக்கிரன் கிரகங்கள் திகழ்கின்றன. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே இந்த 5 கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலுவாக விரயத்தை வெளிப்படுத்தினாலும் ராசியின் அதிபதியான சனியின் மற்றொரு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகரத்தில் அமர்ந்திருந்தாலும் பல விரயங்களை தவிர்த்து நிறைந்த சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தை பார்ப்பதால் பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக கைகூட போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு 5 கிரகங்கள் மிக வலுவாக ஒன்றிணைந்திருக்கும் இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்ய போகிறது. ஏனென்றால் இந்த 5 கிரகமும் அடுத்தடுத்து பல மாறுதலை சந்திக்க இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சந்திரன் உடனடியாகவே மாறுதலை சந்திக்கிறார். அதற்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சனியின் ஆட்சி வீடான மகர ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல அதிரடியான மாற்றத்திற்கு உறுதியாகவே வழிவகை செய்கிறது. அது மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. யார் நினைத்தாலும் உறுதியாகவே தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஏனென்றால் சனியின் ஆட்சி வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய இந்த 5 கிரகநிலைகளும் அப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தருணமாக உறுதியாகவே மாற்றி கொடுப்பாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி எளிதில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதே போன்று வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து மிக வலுவாக புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நேரமாக பார்க்கப்படுகிறது. மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி பல சங்கடங்களை உங்களது வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் நேரமாக இந்த தருணத்தை உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனும் இங்கு வலுவாக வெற்றிருக்கிறார். முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து சனியின் ஆட்சி வீட்டில் வலுவாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை முக்கூட்டு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது அமாவாசை முடிந்ததற்கு பிறகு மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் சந்திரனும் அங்கு இணைந்திருக்கிறார். சந்திரன் மிக விரைவில் துரிதமாக அந்த இடத்தை விட்டு மாறுகிறாருங்க. சனியின் ஆட்சி வீடான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்குள் நுழைய போகிறார். அதை தொடர்ந்து மீனம் மேசம் என பல இடங்களில் வலம் வர போகிறார். இருந்தாலும் 5 கிரகங்களில் ஒன்றாக சந்திரனும் இணைந்திருப்பது சனியின் ஆட்சி வீட்டை வலுப்படுத்துவது பல அதிரடியான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 4 கிரகநிலைகளை தவிர 5வதாக மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கிறார். செவ்வாய் உச்சபலம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாய் அங்கு உச்சபலம் பெற்றிருப்பதால் 5 கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய வேளையில் அவர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சபலம் பெற்று வலம் வரும் வேலை என்பது பல சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த
வேலையை மாற்றி கொடுக்க போகிறது. எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் செவ்வாய் உச்சபலம் பெற்றிருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் செவ்வாயால் அதிர்ஷ்ட யோக பலன்கள் நிச்சயமாக உண்டு. கடன் சுமை குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல மங்களகரமான காரியங்களை இந்த தருணத்தில் செய்து முடிக்க முடியும். சிறு முயற்சி கூட உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதால் பொன்னான தருணமாகவும் அற்புதமான நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி. யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபலம் பெற்றிருக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் கிரகநிலைகளும் பலம் பொருந்திய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் இந்த 5 கிரகநிலைகளும் ஒன்றிணைந்து அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இதே அமைப்பில் குரு பகவான் மிக வலுவாக மிதுன ராசியில் வலம் வருகிறாருங்க. மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் குரு பகவான். எனவே குருவின் அமைப்பு துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு பல நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறது. சனி பகவான் மீன ராசியில் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். திருக்கணிதத்தின்படி வாக்கியத்தின்படியும் முழுமையாக மிக விரைவில் அமர போகிறார். எனவே சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் வீட்டில் வலம் வருவதால் பல நல்ல மாற்றங்கள் உண்டு. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து விரைவாக முன்னேற்றத்திற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவேதான் 5 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்திருக்கும் இந்த வேளையில் அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே உங்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவரான சனி, சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை இந்த வேளையில் விரயத்தில் அமர்ந்திருந்தாலும் ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் உறுதியாகவே சுப விரயங்களாகவும் மங்களம் நிறைந்தவையாகவும் மாறக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கும் தருணமாக இந்த வேளையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் ஒரு தருணமாக இந்த வேளை அமைகிறது. எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேளையாக மாற்றி கொடுப்பதற்கான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை விட அற்புதமாக கைகூடுவதற்கான ஒரு சிறப்பான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். இரட்டிப்பு மகிழ்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும். கலைத்துறை, அரசியல் துறையில் அதிர்ஷ்டம் அடிக்க போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவிலான செல்வாக்கு உயரும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. எவ்வளவு பெரிய காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகள் இருந்தாலும் அவை அனைத்தையும் முற்றிலுமாக தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நலம் சார்ந்த பல புதிய திட்டங்கள் அறிவிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. எனவே எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் அதிர்ஷ்ட யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூட போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையிலுள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக நிச்சயமாக கைகூடும்.